வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே கேட்ட ஒரு கேள்வி, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர்முக தேர்வு முடிந்த பிறகு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எவ்வாறு தேர்வு செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் வேலை நல்ல வேலையா, ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, ரேஷன் வேலையில் இருந்து கொண்டே என்ன படிக்க வேண்டும். மூணாவது, ரேஷன் வேலையில் மேலும் மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா, உயர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்காவது, நேர்முகத் தேர்வு முடிந்த பிறகு நம்மை எவ்வாறு தேர்வு செய்வார்கள், அதாவது நான் செலக்ட் ஆகிட்டேனா செலக்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க செலக்ட் ஆகிட்டேன் ஆகலைங்கிறத ஒரு ரிசல்ட் மாரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, இது உங்களுடைய நேமு, இதெல்லாம் வந்திருந்தது அப்படின்னா செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் நான் செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பில் எந்த ஒரு அப்டேட்டுமே, அதாவது செலக்ட் ஆகிட்டேன் ஆகலை, செலக்ட் ஆகிட்டவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, செலக்ட் ஆகாதவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அது ஒரு ரிசல்ட் மாரி வெளியிடுங்க. அதாவது இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2ல் போலீஸ் எக்ஸாமில் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இதுமாரிலாம் எப்படி ரிசல்ட் வெளியிடுறாங்களோ அஃபிஷியலாக, அதேமாதிரி இந்த வேலைக்கும் அஃபிஷியலாக ரிசல்ட் வெளியிடுங்க, நாங்கள் செலக்ட் ஆகிட்டோமா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துமே வெரிஃபை பண்ணதுக்கு என்ன பதில் வந்தது அப்படின்னா, இந்த வேலைக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அது மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு எடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஜியோ பாஸ் பண்ணி தான் பண்ணணும். அதனால் நெக்ஸ்ட் டைம் இதுமாரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அதாவது பண்ணிவிட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு தகவலையுமே மிக துல்லியமான முறையில் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக பொறுமையாக நாங்கள் சொல்கிறோம், பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ரேஷன் காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருக்குது. நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், எல்லாருமே இந்த ரேஷன் வேலை ஒரு நல்ல வேலையா என்னங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான ஆன்சரை தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த டைமில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிடாது. அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல வேலை, ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வேலை. மாதம் எனக்கு ஒரு 20,000 போதும், எனக்கு ஒரு மாதம் 5,000 போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வேலை ஓகே. இல்லை மாதம் எனக்கு 25லேருந்து 45, 50 சம்திங் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நாட் எலிஜிபிள் இந்த ஒர்க்கு. ஏன்னா இந்த ஒர்க்கில் அவ்வளோ வராது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பற்றி நிறைய பேர் குறைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு உண்டான முதல் படி இதுதான் அப்படின்னா இந்த வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது சொல்கிறேன், அடுத்தது வர அந்த டாப்பிக்கு. இந்த ரேஷன் வேலை நல்ல வேலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு நல்ல வேலை தான். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அது ஒரு என்னப்பா இது எல்லாத்துக்குமே கிடைக்கிது, இது என்னப்பா அப்படிங்கிற மாதிரி போகலாம். இது கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு நல்ல வேலை. இது கிடைக்காமையே நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சுமே அதை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான சோசியல் மீடியாக்கள் வந்துருச்சு. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படிலாம் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு. ஃபஸ்ட் எல்லாமே இதில் நிறைய விதமான முறைகேடு எல்லாமே நடந்துச்சு. இப்போ ஏன் நடக்கலை அப்படின்னா தெரிஞ்சிட்டாங்க. நிறைய விதமான சோசியல் மீடியாக்கள்லாம் வந்ததுக்கப்புறம்
ஆர்டர்ஸ், அது அதிகாரிகள் வந்து சட்டங்கள் ஒழுங்குபடுத்தினதுக்கப்புறம் இதுக்கு முதல்ல 100 நடந்தது அப்படின்னா இப்போ ஒரு 10 நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 100க்கு 100 அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே கொண்டு வர முடியாது. எங்கேயும் ஒரு இடத்துல நடந்துடும், அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டெலாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. இப்போ இருந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு 100 ஒரு 50-15 கூட வச்சுக்கோங்களேன், ஒரு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் இது வந்து ஒரு நல்ல வேலை தான். கட்டாயமாக இது வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் வேலையில் இருந்து கொண்டே என்ன படிக்க வேண்டும்? நிறையா பேர் கேட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்கு நாங்கள் போகிறோம், போயிட்டு இந்த சம்பளத்தில் நம்ம வந்து அடிக்ட் ஆகிடணுமா, இல்லை மேலே மேலே படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து உங்களுடைய சாய்ஸ். படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். கட்டாயமாக வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நாச்சியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய 11 மாதம் கோர்ஸ் ஒன்று அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கணும் 11 மாதம். நீங்கள் வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து நாச்சியப்பா போனீங்க அப்படின்னா சனி ஞாயிறு தான் கிளாஸு, ரெண்டு நாள் தான் கிளாஸ் உங்களுக்கு. மித்த நாள்லாம் நீங்கள் வந்து ஒர்க்கில் இருப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க, அதனால் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த சனி ஞாயிறு 2 கிளாஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கூப்பிட்டுக்குவாங்க, பண்ணிக்குவாங்க. சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருவாங்க. நகை மதிப்பீட்டாளர் பேங்க்கில், அதாவது கூட்டுறவு பேங்க்கில் சொல்கிறேன், அதுமாரி சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கேள்விக்கு உண்டான பதில் அடுத்தது வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், படிக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் வேலையில் இருந்து கொண்டே என்ன படிக்க வேண்டும்? நாச்சியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஒன்று நீங்கள் படிக்க வேண்டும். ஓகேங்களா? பதில் முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், ரேஷன் வேலையில் மேலும் மேலும் உயர முடியுமா? அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா மேலும் மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மேலும் மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு, செகண்ட் ஒன் நாச்சி இப்போ முடிச்சுட்டு, தேர்டு ஒன் நீங்கள் வந்து கூட்டுறவு பேங்க்கில் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் ஒன்று அவைலபிளாக இருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான 2வது படி. மொதல் படி ரேஷன் கடை வேலைவாய்ப்பு. 3வது படி போகிறதுக்கு முன்னாடியே 2வது படி நாச்சி எப்போ முடிக்கணும். நாச்சி எப்போ கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா செகண்ட் படி கம்ப்ளீட்டடு. 3வது படி நீங்கள் வந்து கூட்டுறவு பேங்க்கில் போயிடலாம் உதவியாளராக. அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அறிவிக்கிற அப்பயே ஆல்ரெடி இருக்காங்களா அவங்க சார்பில், அதாவது கூட்டுறவு கீழே தான் இந்த ரேஷன் கடை இயங்குது. முதல்ல அவங்க வட்டத்தில் முதல்ல எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இவங்க இங்கே போகலாம், இவங்க அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது பிறகு தான் வேக்கண்டே வந்து அவங்க வெளியே காட்டுவாங்க. அதனால் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு மேலும் மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும், 2வது நாச்சி இப்போ முடிக்கணும் 1 வருஷம், 3வது கூட்டுறவு பேங்க்கில் ஆள் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும், ஆள் எடுத்தோன்னு அப்ளிகேஷன் போடணும், இன்டர்வியூ போகணும், இப்படி நாளடி ரேஷன் கடையில் இருக்கிறேன்னு சொல்லணும், உங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ்கிட்ட போய் மீட் பண்ணி பேசணும். இப்படி நான் விண்ணப்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஆஃபீஸ் பண்ணுங்கள், எனக்கு சீனியரிட்டி பிரகாரம் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். உடனடியாக அவங்க வந்து சீனியரிட்டி பிரகாரம் வேலை கொடுப்பாங்க. உடனே நீங்கள் வந்து வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே ஜாயின் பண்ணிடலாம். அந்த வெட்டுக்காலியிடம் வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் வந்து ரேஷன் கடையில் காலி பண்ணியிடம் இருக்குது. அதை பார்த்தவங்க விண்ணப்பிச்சு மறுபடியும் அந்த ஸ்டெப்பில் வந்துடுவாங்க. நீங்கள் உதவியாளராக இருக்கலாம். உதவியாளராக இருந்தீங்க அப்படின்னா அடுத்தது நகை மதிப்பீட்டாளராக மாறுவீங்க. மாதம் வந்து உங்களுக்கு 28,700 ரூபாய்க்கு பக்கம் ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு ஏகப்பட்ட சேலரி வந்து இருக்குது அந்த பேங்க்கில். ஏன்னா பேங்க் வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடியுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கட்டாயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்.
இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ முடியல, 4வது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? நேர்முக தேர்வு முடிந்த பிறகு நம்மை எவ்வாறு தேர்வு செய்வார்கள்? அதாவது நேர்முக தேர்வு முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் நம்ம செலக்டாக நான் செலக்டான்னு தெரியல. அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க, மார்க் அடிப்படையிலையா, இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்வி அடிப்படையிலையா, இல்லை எதன் அடிப்படையில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று மார்க் என்ன வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் 2 பேர்த்துக்கும் 10th 12th. சேல்ஸ்மேனுக்கு 12th, பேக்கர்ஸுக்கு 10th. என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? மினிமம் ஒரு 50க்குள்ளே, அதாவது 50னா 50 மார்க்கு முட்டிலும் தான் நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க. 500க்கு 450 எடுத்திருக்கீங்க, 50 மார்க்கு தான் விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை எலிஜிபிள் பண்ணுவாங்க. 390 எடுத்தீங்கள ஸ்டாக்கில் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இந்த ப்ராரிட்டி தான் முதல்ல நடைபெறும். மார்க்கில் இருந்தால் உங்களுக்கு ஒரு எலிஜிபிள், மார்க் இல்லாதவங்களுக்கு இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் மார்க் ஃபஸ்ட்டு. 2வது மார்க்கு கம்மியாக இருக்குது, இன்டர்வியூலாம் பட்டா தீட்டுறாங்க, சும்மா பட்டாசு கலப்புது, ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா அடிப்பொலியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா? மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு வேளை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று. அதேமாதிரி இன்டர்வியூவில் சரியாக பண்ணல, மார்க் அங்கேருந்து இன்டர்வியூ ஒழுங்காக பண்ணல அப்படின்னா ரிஜெக்ட்டு. மார்க் கம்மியாக இருந்து இன்டர்வியூவில் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தால் போதும், அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அங்கே பண்ணினீங்க அப்படின்னா ஓகே செலக்ட் ஆகிடுவீங்க. இதுதான் வந்து நடைபெறும். இதன் பிறகு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க 1. 2வது குறுஞ்செய்தி வரும் உங்களுக்கு ஃபோனுக்கு. நியாய விலைக்கடை விற்பனையாளர் பதவிக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுஞ்செய்தி வந்து அனுப்புவாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செய்தியை பார்த்துட்டு மெயிலில் உங்களுடைய பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய இது இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து அங்கே சொல்லியிருக்க அட்ரஸுக்கு போய் உங்களுடைய கடையில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதை வந்து ப்ரொசீஜர். இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுதுங்களா? இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.